கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக நம்பிக்கையின் வார்த்தை செய்தியை கேட்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நாளில் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவாவை கர்த்தர் ஒரு பேழையை செய்து அந்த பேழைக்குள்ளாய் அவனை பிரவேசிங்கள் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் யாவரும் அறிவோம். எனக்கு அருமையானவர்களே, நோவாவின் நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஒரு விசை ஜலத்தினாலே நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனோடு இருக்கிறவர்களும் மிருக ஜீவனங்களும் தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஒரு பேழையை உருவாக்கும்படி கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். நோவா கர்த்தரிடத்திலிருந்து கட்டளை பெற்ற உடனே அவன் ஜனங்களிடத்திலே போய் இதை குறித்து பிரசங்கிக்கிறான். உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட போகிறது, பெரும் வெள்ளம் வரப்போகிறது, அதிலே தப்பித்துக் கொள்ளுங்கள், தப்பு வைக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பேழையை உருவாக்கும்படி, இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படி வாருங்கள் என்று சொல்லி அவன் அழைப்பு விடுக்கிறான். அவன் அறைகூல் விடுகிறான். நீங்கள் எல்லாம் தப்பி வைத்துக் கொள்ளுங்கள், முற்றிலுமாய் இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட அவன் 100 வருடங்களாய் அவன் பிரசங்கித்து வந்தான் என்பதாய் வேதத்தின் மூலமாய் அறிய முடியும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நோவாவுடைய நாட்களிலே பெரும் வெள்ளம் வரப்போகிறது என்பதை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். காரணம் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அங்கே மழை கிடையாது, பனியின் மூலமாய் தான் அங்கே விளைவிக்கப்பட்டது. ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களிலே நான் வாசிக்கிற பொழுது அங்கே அந்த நாட்களில் நோவா நாட்களில் ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் அவள் இருந்தாள் என்று சொல்லி சொல்லுது. அது மாத்திரமல்ல, வெள்ளம் வந்தும் அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்தார்கள். இந்த நோவாவுடைய சத்தம் அவருடைய செவிகளை கேட்கவில்லை, அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. அவர்கள் உணர்வுள்ளவர்களாய் காணப்பட்டு விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலும் கூட நாம் பார்க்கிறோம், இன்றைக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டி சொல்லப்பட்ட இந்த வேத வசனம் இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. கர்மஜோண்ட பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வேலைக்கு அடையாளமாய் காணப்படுவது என்ன? கர்மஜோண்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்மஜோண்ட பிள்ளைகளே, இந்த பேழைக்கு அடையாளமாய் இருப்பது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய மேலான நாமமுமே. நான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நாம் பூமியின் கீழே மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்தார். இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய தினத்திலே நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாய் நமக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு பேழை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாமத்துக்குள்ளாய் கடந்து வருவேன் என்று சொன்னால்
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வருவீன்னு சொன்னால் நாம் தப்புவிக்கப்படுவோம். நமக்காக கடைசி நாட்களிலே அவர் மாம்சத்திலே இறங்கி வந்து அவர் நமக்காக நாமத்தை நமக்கு அறிவித்து அதுக்குள்ளாய் வந்து நாம் பிரவேசித்து தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது நோவா அந்த பேழையை செய்து அந்த பேழைக்கு கீழ் பூசினான் என்பதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினார். ஒரு இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. எப்படி இந்த நோவாவுடைய பேழைக்கு அவன் கீழ்பூசி ஜலமானது தண்ணீரானது இந்த பேழையை தாக்கி விடாதபடிக்கு, பேழைக்குள்ளாய் வந்தவர்களை தாக்கி அழித்து விடாதபடிக்கு அவன் கீழ்பூசி அந்த பேழையை காத்தது போல இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்மளை மீட்க, நம்மளை தப்புவிக்க, நம்மளை ரட்சிக்க, நமக்கு நித்திய ஜீவனை தரவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு நமக்காய் காயங்களை பட்டு, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நமக்காக அவர் காயங்களை பட்டார், நமக்காய் இரத்தம் சிந்தினார். ஓ, நம்முடைய எல்லா பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களை நம்மளை பாதுகாக்கிற ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் இரத்தத்தின் மூலமாய் பாதுகாத்தாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலே அவருக்கு நமக்காய் இரத்தம் சிந்தி நம்மளை பாதுகாத்தார். அதுவே நம்மளை பாதுகாக்கிற கீழாய் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் நம்மை மீட்க பாடுகளை அனுபவித்தார். அது மாத்திரம் என் கருமையான பிள்ளைகளே, இந்த பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர் அநேக பாடுகளை பட்டார். அந்த நாட்களில் இருந்தவர்கள் நோவாவை கேலி செய்தார்கள், அவனை அவதூறாய் பேசினார்கள். இவன் ஒரு முட்டாள் போல் செயல்படுகிறான் என்று சொல்லி அவனை மிகவும் உபத்திரவத்துக்குள்ளாய் அவனை நடத்தினார்கள், மிகவும் வேதனைக்குள்ளாய் நடத்தினார்கள். ஆனாலும் நோவா அவன் விடவில்லை. வெள்ளம் வரப்போகிறது, தண்ணீர்னாலே உலகம் அழிக்கப்பட போகிறது, கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். அவருடைய வாக்கின்படியே இந்த பேழை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழைக்குள்ளாய் வந்து பிரவேசித்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் அறைக்குள் விட்டுக் கொண்டே இருந்தான். அவன் உபத்திரவப்படுத்தினாலும் அவன் உபத்திரவத்தை கடந்து பேழைக்குள்ளாய் பிரவேசித்தான். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த கடைசி நாட்களிலே இந்த விஞ்ஞான உலகத்திலே இன்றைக்கு எப்படி கர்த்தருடைய மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அற்புத சுகமளித்தலையும் அவருடைய பாடு மரணத்தையும் அவருடைய பிறப்பையும் குறித்து எப்படி இந்த உலகமானது அவதூறாய் பேசிக்கொண்டு உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இதை மறுதலித்து காணப்படுகிறதோ, அதே போல அந்த நாட்களிலும் இந்த நோவாவை மறுதலித்தார்கள். ஆனாலும் உபத்திரவத்தை கடந்து அவன் வேலைக்குள்ளாய் அவனும் குடும்பம் பிரவேசித்து விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே வேலைக்குள்ளாக ஜோடு ஜோடியாக அநேக விலங்குகளையும் பறவைகளையும் எல்லா மிருக ஜீவன்களையும் இந்த நோவா வேலைக்குள்ளாய் பிரவேசித்து மட்டுமல்லாமல் இந்த பிரவேசித்திருக்கிற இந்த மிருக ஜீவன்களுக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட 1 வருட காலம் அவள் உணவருந்தும்படியாய் அவன் உணவுப் பொருட்களை எல்லாம் சேமித்து வைத்தான். வேலைக்குள்ளே போனவுடனே அங்கே அவர்கள் எல்லாரும் மாண்டு போய்விடுவார்கள், உணவில்லை, எப்படி சாப்பிடுவார்கள் என்று சொல்லி ஒருவேளை கேலி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்கின்படியே நோவா அவன் ஆகாரத்தை உருவாக்கினான், சேமித்து வைத்தான். எனக்கு அருமையான பிள்ளைகளே, பயப்படாதிருங்க. நீங்க பேழைக்குள்ளாய் பிரவேசிக்கிற பொழுது, அவன் நாமத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற பொழுது
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக அவர் பேழைக்குள்ளே யாரோ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழைக்குள் நோவா சேர்ந்தான், எல்லாம் மிருக ஜீவன்கள் சேர்ந்தது. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் பேழையின் கதவை அடைத்து விட்டார். ஒரு வருட காலமாய் அங்கே கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலாக மழை பெய்தது. ஒரு வருட காலமாய் அங்கே பேழையானது தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. அங்கே அந்த மிருக ஜீவன்கள் போஷிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற பேழைக்குள்ளாய் நீங்கள் வருவீன்னு சொன்னார். இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவாப்பம், நான் ஜீவ தண்ணீர் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நம்மளை அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. பேழைக்குள்ளாய் நீங்கள் வருவீன்னு சொன்னால் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஜீவ அப்பமாயிருந்து உங்களை போஷிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருக்குள்ளாய் வந்து விட்டீர்கள் சொன்னால், அவருடைய நாமத்துக்குள்ளாய் வந்து விட்டீர்கள் சொன்னால், அங்கே சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, ஆகாரம் உண்டு, விடுதலை உண்டு. எல்லாவித நன்மைகளையும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேழையாகிய நாமத்துக்குள்ளாய் அவருக்குள்ளாய் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, பேழைக்குள்ள கடந்து வந்துருங்க. காலம் கடைசி. இயேசு கிறிஸ்து நாமமாகிய பேழைக்குள் கடந்து வருவீர்கள் சொன்னால் தப்ப வைக்கப்படுவீர்கள். பாருங்க, அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, பேழையானது மிதந்தது. கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேழை அப்படியே விட்டு விடவில்லை. தண்ணீர் பேழையை சேதப்படுத்தவில்லை, அதை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை. அது அழகாய் மிதக்க செய்தார். நீங்கள் பேழைக்குள் வருவீர்கள் சொன்னார், ஆமென், அவர்கள் மகிமையாய் உயர்த்துவார், உங்கள் அபிஷேகத்தை உயர்த்துவார், அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை உயர்த்துவார். நம்மளை அவர் ஒரு காலமும் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாய் பேழை அங்கே மிதந்து கொண்டிருந்தது. பேழை மிதப்பு என்பது கர்த்தர் அவருக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற பொழுது, அவருக்குள்ளாய் வருகிற பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். மகிமையிலே கர்த்தர் நம்மளை அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறார். நம்மளை எவராலும் மேற்கொள்ள விட மாட்டார். வேலையை அவர் மிதக்கப்படுகிற தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பேழையானது மலைகளுக்கு மேலாய் உயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, பேழை உயர்ந்தது. கர்மேல் தேவனுடைய பிள்ளை எதற்கு அடையாளம் சொன்னார்? இந்த கடைசி நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் மத்திய ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிறதுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. பேழைக்குள் பிரவேசிப்போமானால் நம்மை உயர எடுத்துக் கொள்ளுவார். இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்துக்குள்ளாய் பிரவேசிப்போமானால், கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை எடுத்துக் கொள்ளப்படுகிறே, நம்மளை கொண்டு செல்வார். மத்திய ஆகாயத்திலே அவரோடு கூட பிரயாணப்பட முடியும். அவர் பேழைக்குள் பிரவேசிக்க கடந்து வாருங்க. கர்த்தர் தம்முடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்பட போகிற கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நாமமாகிய அந்த பேழைக்குள் பிரவேசிக்க கடந்து வாருங்க. என் கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், மகிமையிலே கொண்டு வருவார், உங்களை போஷிப்பார், உங்களை தப்புவிப்பார். நாம் உயர்ந்த மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். உங்கள் பரலோக பிதாவே, வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, எப்படி ஆகிலும் நோவா நாட்களிலே அவன் அறைக்கு விட்டது போல இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு அழைப்படுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமாகிய பேழைக்குள் வந்து ஜனங்கள் பிரவேசித்த ஆண்டவரே தங்களை தப்பு வைத்துக் கொள்ளும்படியாய், தங்களை காத்துக் கொள்ளும்படியாய், ஆசீர்வாதங்களை பெறும்படியாய், மகிமையிலே பிரவேசிக்கும்படியாய், எடுத்துக்கொள்ளும்படி பங்கடையும்படியாய், கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். செய்தி கண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.